ஸ்கூல் லீவ் விடும்போது பிளான் பண்ணோம். பீச்சுக்கு போகலாம், சில்ட்ரன்ஸ் பார்க் ஒரு நாள் போகலாம், வண்டலூர் ஜூக்கு ஒரு நாள் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் எங்கேயுமே போகலை, டைமும் கிடைக்கல. அவங்க அத்தைக்கு வேலை கிடச்சிச்சின்றதுக்காக வேலைக்கு போயிட்டாங்க. எப்பவுமே நாங்கள் ஃபேமிலி எங்கே போனாலும் ஃபேமிலியாக தான் போவோன்றதுனால அப்படியே பிளான் தள்ளி போச்சு. அன்றைக்கும் அவங்க அத்தை வேலைக்கு தான் போயிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு டியூட்டி வந்து 7 to 3 o'clock அப்படின்றதுனால சரி அவங்க வரத்தாங்கட்டு நம்ம எல்லாம் ரெடியாக இருப்போம், வந்தோடனே வந்து நம்ம பீச்சுக்கு போகலான்னு சொல்லி கிளம்ப சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் பாருங்கள், அவங்க வேலையிலேருந்து வந்து செம்ம டயர்டு. அதனால் பீச்சுக்கு போமா இல்லையா அப்படின்ட்டு பெரிய டவுட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், வாங்க நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்புறம் அவங்க அக்காவும் நாங்கள் ஆல்ரெடி கூப்பிட்டுட்டே இருந்ததுனால சரி ஓகே போகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரின்னு கார் புக் பண்ணி ஒரு 5:30 மணி போல் தான் நாங்கள் காரில் ஏறணும். அங்கே போகிறதுக்கு மணி 6:45. செம்ம டிராஃபிக். 7 மணிக்கு தான் பீச்லேயே காலை எடுத்து வச்சோம். 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். 9 மணிக்கெலாம் அதுக்கு மேலே அவங்களே இருக்க விட மாட்டாங்க, போங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டைம் முடிஞ்சுது அப்படின்றதுக்காக. 9 மணி ஆனதும் அங்கே பீச்சில் இருக்க அந்த கடைங்களோட லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக வெளில போய் தான் ஆகணும். இருட்டில் லைட் இருக்கும் போதே நம்மளால் பீச்சில் யார் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. லைட்டு இல்லைன்னா அவ்வளோதான் சுத்தம். சரி, நான் அப்படியே பொறுமையாக வந்து வர வழியிலே அந்த ராட்டினம்லாம் இருந்துச்சு. ராட்டினத்தெல்லாம் பசங்க சுற்றி விட்டுட்டு போகும்போதே கேட்டு அழுதானுங்க ராட்டினம் சுற்றலான்ட்டு. சரி, வரும்போது பார்த்துக்கலான்னு சமாதானம் பண்ணி கொடுத்துட்டு போனோம். அப்படியே ராட்டினம் சுற்றி பலூனை உடச்சிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். கண்ணாடி கிளாஸு, இந்த பீங்கான் ஜாடி வந்து உப்பு போட்டு வச்சிருந்தேன், அது கை தவறி உடஞ்சிச்சு. அதனால் அது ஒன்று வாங்கிட்டு அப்படியே ஆட்டோ பிடிச்சி கிளம்பி வந்துட்டோம். பஸ்ஸு கிடைக்கவே இல்லை, அதனால் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டோம்.